ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து அகெயின் ஒரு ஹால் வீடியோ ரிவ்யூ பர்பஸ்க்காக தான். இதில் வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்ததில் அந்த டைமில் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக டிஷர்ட்டு அப்புறம் ட்ராக் பேண்ட் அதெல்லாம் எடுத்திருந்தேன். ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வேலட் ஒன்று நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் அப்படியே ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் அப்படியே வந்ததுமே வந்து அப்படியே சைஸ் செக் பண்ணணும்ல, கலர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்லாம் பார்க்கணும்ல, அதனால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாலாம் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே பார்த்து வாங்கி கொடுக்குறோம். அதை எப்போ கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மந்த்லேயே அப்பப்போ ஒரு நாள் அப்படியே கொடுத்தது தான் கிஃப்ட்ஸ்னு. லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா February 16 மெகா ஃபேஷன் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, February 20. நான் வந்து இது முன்னாடியே இந்த சேல் வந்து போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் டிலேவாக தான், இப்போ வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு தான் ஸ்டார்ட் ஆனது. இதனால அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபேஷன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து 70% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் தேவையானதெல்லாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும்தான் நான் எனக்காக வாங்கினது, மற்ற எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக. இந்த ஸ்லிப்பர் வந்து நான் கிஃப்டிங்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 6 UK சைஸ் வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடியே சேம் இதே ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதே பிராண்ட் பேட்டாவோடது வந்து நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி, அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நான் வந்து எதனால் வந்து அது ஒரு 1 இயருக்கு அப்புறமா நான் அதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போயுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் இப்போ கார்டன் ஒர்க்லாம் பண்ணுறப்ப இந்த ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் லேயர் மாதிரி கீழே வந்து பாட்டமில் வரும். நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். அந்த டபுள் லேயரில் வந்து இந்த கீழே இருக்க பாட்டம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மில் தான் வந்து ஒட்டியிருப்பாங்க பிறகு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூவில். இது கொஞ்ச நாள் தண்ணியில், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போகிறப்பெல்லாம் நம்ம காலெலாம் கழுவோம், தண்ணியிலலாம் போடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் போட்டதுனால அந்த லைட்டாக எடுத்துக்கிட்டு வந்தது. அது கொஞ்சம் நாள்லேயே அது அப்படியே எக்ஸ்டர்ன் ஆனிச்சு. அது ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்தப்போ நான் வந்து அகெயின் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணியிருந்தேன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ண அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்புறம் அதை ஃபுல்லாக அந்த பாட்டமில் இருக்க ஒரு லேயரை எடுத்து போட்டுட்டு பார்த்தா அப்போயுமே ஸ்லிப்பர் நல்லா தான் இருந்தது வியர் பண்ணுறதுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்டன் யூஸ்க்காக நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்காக வாங்கியிருந்த ஸ்லிப்பரை வந்து கடைசியாக காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 5 UK சைஸ் வாங்கியிருந்தேன், மேக்ஸ் பிராண்டோடது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்லிப்பரையுமே நான் வியர் பண்ணி காட்டியிருக்கேன். பேட்டா பிராண்டில் 6 UK. இதோட சைஸ் இப்படி பார்த்துக்கோங்க, நான் வியர் பண்ணியிருக்கிற டிப்பிங்கில். அடுத்ததாக வந்து ஃபேஸ்டிலோ பிராண்ட்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் ஒரு ஹேண்ட்பேக் இந்த பிராண்டில் காட்டியிருந்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அகெயின் வந்து இப்போ கிஃப்டிங்காக இன்னொன்று வாங்கியிருக்கேன். அம்மாவோட ஹேண்ட்பேக் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஃபுல் ப்ளூவில் இருக்கும். அந்த ஹேண்ட்பேக் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதனால் அவங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். உள்ளே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்ல சென்டர் கம்பார்ட்மெண்ட் வந்து நல்லா 2 கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி. உள்ள ஒரு சீக்ரெட் பேக்கெட்டும் ஒரு ஜிப் கம்பார்ட்மெண்ட் வந்து வருது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் ப்ளூ அண்ட் மெரூன் காம்போவில் வருது. இதில் நிறைய கலர் வேரியன்ஸ் அவைலபிளாக இருந்தது. நான் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். பேக் சைடு ஒரு குட்டி ஜிப் இருக்குல்ல, இது வந்து காயின்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்செலாம் போட்டு வச்சுக்கலாம். எங்கேயாவது வெளியிலலாம் போனோம், டிக்கெட்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து ₹469. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக சூப்பர் ஒர்த்தி. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல சைஸ்லாம். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் காட்டியிருந்த ஹேண்ட்பேக்கு வீடியோவில் நான் எடிட் பண்ணிலாம் போடுறப்ப தான் பார்த்தேன், சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அது நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய பேக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அதே மாதிரி எதுவும் சின்னதாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனால நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன், எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்ததாக வந்து ஹஸ்பண்ட்காக நான் வாங்கியிருந்த ட்ராக் பேண்ட் ஜாக்கி பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். காட்டன் ட்ராக் பேண்ட்டு ₹999. இந்த ப்ரைஸ்லேயே தான் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இதே ஜாக்கி பிராண்டில் இதே சேம் ட்ராக் பேண்ட் வந்து வாங்கி இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருந்தது அப்படின்றனால தான் அகெயின் ஒன்று வாங்கி கொடுக்கலான்ட்டு வாங்கினேன். இதுலேயும் நிறையா கலர் வேரியன்ஸ் இருக்குது. நான் எப்போவுமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா பிளாக்கே தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிளாக் தான் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாக்கில் சைடில் வந்து க்ரே பைப்பிங்ஸ் வர மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும். அது வந்து எல்லா ட்ராக் பேண்ட்லையும் நார்மலாக இதுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் தான் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ராக் பேண்ட்டில் மட்டும் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பின்னாடி பக்கம் வந்து கொடுக்குறாங்க அந்த டிசைனை. அதே மாதிரி இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சைஸில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். லாஸ்ட் டைம் வாங்கினப்போ 2 டைம்ஸ் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து எல்சைஸ் எடுத்தேன். XXL வாங்கி அப்புறம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி XL வாங்கினா அதுவும் பெருசாக இருந்து அப்புறம் அகைன் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு எல்சைஸ். அமேசானில் நம்ம வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் இதுதான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிட்டன் பாலிசியும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும்.
இந்த பிராண்டில் நான் வந்து சைஸ் சார்ட் பார்க்காம வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா எப்போவுமே எல்லா டிஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இதுக்கு முன்னாடி யூஎஸ் போலோ அசோசியேஷன் பிராண்டில் வந்து ட்ராக் பண்ண எடுத்திருக்கேன். அதில் எல்லாம் XXL எடுத்தோம் அப்படின்றனால சரி அதே தான் இருக்குன்ற மாதிரி நான் ஒரு கணிப்பில் தான் வந்து எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சைஸ் சார்ட்டில் பார்த்தா அதில் நல்ல டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத்தனை சென்டிமீட்டர்லேருந்து இத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எல் சைஸ் அப்படின்னு 90 to 95, அப்புறம் 95 to 100, 105 அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் நல்லா டீட்டெயிலாகவும் கொடுத்துருந்தாங்க. நான் கவனிக்காமல் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் போடுற மாதிரி ஆகிட்டு. இந்த டைம் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்றதுனால தான் அகெயின் அதே சேம் பிராண்ட்லேயே நான் வந்து எடுத்திருக்கேன். அவங்க இப்போ சென்னையில் இருக்காங்களா, அங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து வரப்போ அங்கேருந்து ஒன்ஸ் இங்கே தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் அங்கே ஒரு செட்டு இங்கே ஒரு செட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்ததாக வந்து மேக்ஸ் பிராண்ட் வந்து ஒரு டிஷர்ட் காலர் நெக் இருக்கிற மாதிரி. இதில் வந்து இதே சேம் காலர் நெக்கில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடியே பிங்க்லேயே நிறைய வேரியன்ஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர், அகெயின் ஒரு ப்ளூ, நிறையா ஒரு கிரே கலர், அந்த மாதிரி நிறைய பிளாக், இது மாதிரி நிறைய கலர் வேரியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எடுத்து கொடுத்துட்டேன். இந்த மெரூன் கலர் மட்டும் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி இருந்தது. மெரூன் கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த கலர் வந்து ஆர்டர் போட்டாச்சு. அடுத்து இது XXL சைஸ் எடுத்திருந்தேன். வேறு மாதிரி டிசைன்லலாம் வந்து எடுத்து கொடுக்கணும், போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் வந்து ஆசைப்படுவேன். ஆனால் அவங்க அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. இதே சேம் காலர் நெக்கில் இருக்க டிஷர்ட்ஸ் தான் அவங்க லைக் பண்ணுறது. மற்ற பிராண்ட்ஸில் கூட ட்ரை பண்ணேன், பட் அதில் சைஸ்லாம் வந்து ஒரு சிலது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஒரு சிலதுலாம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. இதுக்கு முன்னாடி லியோன்ற ஒரு பிராண்டில் எடுத்திருந்தேன், அது நல்லா இருந்ததுன்னாங்க சைஸு. அது மாதிரி ஒரு சில சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் மேக்ஸ் பிராண்டில் நல்ல குவாலிட்டி எப்போவுமே இருக்கும் அப்படின்றனால கண்ணை மூடிட்டு அப்படியே வாங்கிடுது. ஏன்னா நிறைய டைம் நம்ம மேக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் மேக்ஸ் பிராண்டில். இது எனக்கு எப்போவுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நிறைய டைம் போட்டு நல்லா உழைக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஸ்டிச்சிங் குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கிளியவே ரொம்ப நாள் போட்டு அந்த கலர் ரொம்ப அது மாதிரி ஃபேட் ஆகிடலாம், துவச்சி அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். 2 பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலரில் அந்த ஸ்லீவோட இல்லைலாம் ஒரு ப்ளூ கலர் பைப்பிங் லைன் மாதிரி வருது டிசைன். ஜென்ஸ்க்கு வாங்குகிற டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எல்லாம் ஒரே மாதிரி கலரில் ப்ளைனாக அப்படி தான் வந்து நிறையா அவங்களாம். நான் எங்கள் வீட்டில் அது மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போட்டுறாங்க. அதெல்லாம் பெருசாக வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எப்போவும் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்மளுக்கு தான் வந்து வெரைட்டியாக நிறைய குர்த்திஸ், டாப்பு, பேண்ட்டு, ஷால் எடுத்தால் கூட அதில் பார்த்து டிசைன், மாடல் அப்போல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஈவன் வந்து ஒரு கர்ச்சீஃப் வாங்கணுன்னா கூட வந்து எனக்கு எடுக்கிறேன், பாப்பாவுக்கு எடுக்கிறேன்னா பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி டாய் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கான். இப்போ எனக்கு எடுக்கிறேன்னா ஃப்ளார் அந்த மாதிரி பிரிண்ட் ஏதாவது போட்டிருந்தேன்னா அந்த பிரிண்ட்டில் எனக்கு இது பிடிச்சிருக்கு, சின்ன பிரிண்ட் இருக்கதா, பெருசு, அந்த மாதிரி டிசைன்லாம் பார்ப்பேன், கலர்ஸ் பார்ப்பேன். அதனால பார்த்து சூஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு ப்ளைனாக ப்ளூ, மெரூன் அந்த மாதிரி கலரில் ப்ளைனாக இருக்கிற கர்ச்சீஃப்ஸை டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அது மாதிரி தான் வந்து அவங்களும் லைக் பண்ணுறாங்கல்ல. வார்ட்ரூப்பில் வந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டியிருந்தப்போ இந்த பேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் எப்படி மடித்து வைக்கிறீங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அப்படியே ஒரு ரவுண்டு இப்போ காட்டியிருந்தேன். இந்த டிஷர்ட் ட்ராக் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி சைஸ்க்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துருவேன். அதை வந்து அப்படியே காட்டியிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இன்னொரு வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இதே மாதிரி தான் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் ஜீன்லாம் கூட மடித்து ஒரே மாதிரி சைஸ்க்கு வர அளவுக்கு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் இப்போ அடிக்க வைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபைல் மெத்தடில் பேஸ்கெட்டில் வச்சுருவோம். அப்படி வச்சோன்னா சுத்தமாக கலையாது, ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வைக்கிறப்ப இடையில கொண்டு போய் சொருவக்கூடாது. எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு கடைசியாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி வச்சு அடிக்கிட்டே வந்தோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறப்பையும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், கலையாது, நீட்டாக இருக்கும். நான் எனக்காக வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்லிப்பருமே வந்து மேக்ஸ் பிராண்டோட தான். அது வந்து 38 சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்றதுனால இப்போ நான் 6 UK கொடுத்தேன்னா 39 காட்டுனது சைஸ் சார்ட்டில். அதனால நான் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி சரி 5 UK சைஸ் எடுப்போம், அப்போ கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். 38 போட்டிருந்தது. சரி, எல்லா பிராண்ட்லேயுமே வந்து சைஸில் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு கூட சில நேரம் மாறும். அது மாதிரி மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது தண்ணியிலலாம் வந்து போட்டோன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் போல் இருக்குது. அது கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கெலாம் போயிருந்தோமா, அங்கெல்லாம் மண்ணில் தண்ணியிலலாம் போட்டு அடித்து கொண்டு வந்துட்டு அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி லைட்டாக வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லிப்பர், அதை வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டக்குன்னு ரஃப்
ஆஃபீஸ்க்கு போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கிட்டேன். இது வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பேடா பிராண்டில் நான் எடுத்திருந்தது 6 UK சைஸு. அது வந்து 1449 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது மேக்ஸ் பிராண்டில் 699 ரூபா தான். இது 5 UK சைஸு. ரெண்டுமே நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டியிருக்கேன்ல. பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.